வாழ்க வளமுடன் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். சேலம் ஸ்கை யோகா யூடியூப் சேனலை நீங்கள் அந்த சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த சேனலை லைக் பண்ணுங்கள், அந்த சேனலை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்கள் அனைவருக்கும் நண்பர்கள் எல்லோருக்கும் அந்த சேனலை நீங்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்னிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும், அடுத்தவர்களை பற்றி நாம் சிந்திக்க கூடாது. மற்றவர்களை மாற்ற இந்த உலகத்திற்கு நாம் பிறக்க இல்லை. யாரை மாத்திக்கிறது நம்ம பிறந்திருக்கிறோம்? நம்முடைய பதிவுகளை மாற்றிக்கொள்வதற்காக நாம் பிறந்திருக்கிறோம். அப்ப நம் பதிவுகளே நம்ம மாத்திக்கணும்னு நம்ம என்ன செய்யணும்? தியானம் செய்யணும். நம்ம பதிவை நம்ம தானே மாத்திக்க முடியும். அடுத்தவங்க நம்ம பதிவு மாத்த முடியுமா? முடியாது. எனக்குள்ள என்ன பதிவு, அது எப்ப எழுச்சி பெறணுங்கிறது என்னுடைய கருமையத்துக்கு தானே தெரியும். அடுத்தவனுக்கு தெரியுமா? அது தெரியாது. பட்டினத்தார் ஒரு பாடல சொல்வாரு, நீ உன்னை பத்தி சிந்திக்கணும். சொல்லுவாரு, பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சூடி முத்தூரத்தினமும் பூண்டு ஓடி ஆடி முடிந்த பின்பு செத்து கிடக்கும் பிணம். யார சொல்றாரு? அவ்வளவுதான் சொல்றாரு. பட்டினத்தார் ஒரு சித்தர் இல்லையா? திருவாரூர் வீதியில நடந்து போயிட்டு இருக்கிறார். ஒரு வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டாங்க, வாசல்ல நிக்கிறாரு. அந்த வீட்டுல எவ்வளவு கும்பல் இருக்கு, ஒரே அழுகிற சத்தம் சொல்லிட்டு உள்ள போறாராம் பட்டினத்தார். நடந்தது. உள்ள போயிட்டு பார்த்தா ஒருத்தர் இறந்திருக்கிறாரு, எல்லாம் அழுகுறாங்களாம். இவர் சித்தர்னு தெரியும் எல்லாருக்கும். இவர் நித்ததை பார்த்த உடனே எல்லாம் 2 மடங்கு கோரஸா ஓன்னு அழுதாங்களாம். அப்பதான் சொன்னாராம் அவரு, பணத்தை பார்த்து சொன்னாராம், பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சூடி முத்தும் ரத்தினமும் பூண்டு ஓடி ஆடி முடிந்த பின்பு செத்து கிடக்கும் பிணம். பத்தும் புகுந்துன்னு என்ன அர்த்தம்? அம்மா வயசுல 10 மாசம் புகுந்தனமோ, பிறந்து வெளியில வந்துட்டோம், வளர்ந்துட்டோம், பட்டாடை சூடி. ஒரு 10 ரூபாய்க்கு துணி எடுத்து கொடுத்தாலும் அம்மா என்ன சொல்றாங்க? அத பட்டு துணி அப்படின்னு சொல்றாங்களா? என் குழந்தைக்கு பட்டு அப்படின்னு சொல்றாங்களா? ஒண்ணுமே போலனா கூட என் பட்டு என் கண்ணுன்னு குழந்தைய சொல்றாங்க இல்லையா? பட்டாடை சூடி முத்தும் ரத்தினமும் பூண்டு. நகை இல்லைன்னா ஒரு கவரிங்லயாவது போட்டு விட்டுறாங்க. இது எல்லாம் இது அனுபவிக்குது. நம்ம அனுபவிச்சுட்டு ஓடி ஆடி முடிந்து, இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிந்த பின்பு பின்ன வருது செத்து கிடக்கும் பிணம் நேரம். இப்ப எல்லாரும் 3 மடங்கு அழுதாங்களாம். இவ்வளவு நேரம் பணத்தை பார்த்து பேசினவரு இப்ப அவங்கள பார்த்து பேசினாராம். இங்க இல்ல, யாரு அங்க அழுதாங்கல்ல அவங்கள பார்த்து பேசினாராம். இனி சாக கிடக்கும் பிணங்கள், இனி சாக கிடக்கும் பிணங்கள் கற்கும் கணக்குதான் என்ன கைலாபுரி காலத்தியே அப்படின்னா. என்ன சொன்னாரா தெரியுமா? அது அங்க நின்னாரா அவரு. வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் இறந்து போயிட்டானே, இதே நிலைமை நாளைக்கு யாருக்கு வரப்போகுது? எனக்கு வருமா வராதா? நம்மளே இப்படி படுக்க வச்சுட்டு இந்த உறவுகள்லாம் அப்படி சுத்தி அழுமே. நமக்கு நாளைக்கு இந்த நிலைமை வரத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையை பத்தி நம்ம சிந்திச்சோமா? தன்னை சிந்திச்சோமா? என்னுடைய வாழ்க்கைய நெறிமுறைகளை நான் ஒழுங்கா வச்சிருக்கிறேன்னா? இதை பத்தி சிந்திக்காம இனி சாக கிடக்கிற பிணங்கள். அவங்க கணக்கு என்னவா? ஒரு 3 வீடு வச்சிருந்தாருப்பா. ஒரு வீடு பெரிய பையனுக்கு கொடுத்துருவாரு, 2வது வீடு 2வது பையனுக்கு, 3வது வீடு தான் மனைவிக்கு போகுமா பொண்ணுக்கு போகுமான்னு ஒரு சண்டை. ஒரே யாருக்கு போகும்னு தெரியல. அந்த இடத்துல கொஞ்சம் லேண்ட் இருக்கு. அந்த லேண்ட் பெரிய பையன் எனக்கு மட்டும் தான் கொடுக்கணும்ன்றானா. நான் தான் இருக்கிற வீடெல்லாம் கட்டி இருக்கிறேன், அதனால எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றானா. பொண்ணு சொத்தை நீங்க அதெல்லாம் நீங்க எடுத்துங்க, வீடு என்கிட்ட கொடுத்துருக்கோம், மொத்த நகை எனக்கு கொடுத்துருக்கோம்னு சொன்ன ஒரே சண்டையா இருக்கு. இதுதான் நம்முடைய கணக்கு.